Hi friends, இல்ல hi குட்டீஸ், வெல்கம் டு ஜோவி ஜோடி. எதுக்காக hi குட்டீஸ் அப்படின்னு சொன்னேன்னா, இன்னைக்கு குட்டீஸ்க்காக 5 பேசிக் ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுக்க போறேன். வாங்க வீடியோக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே குட்டீஸ், உங்களுக்காக இந்த குட்டீஸ் என் கூட சேர்ந்து ஆட போறாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இந்த ஸ்டெப் தான் சொல்லி கொடுக்க போறேன். இவங்களும் சேர்ந்து பண்ண போறாங்க. ஓகே ரெடி? குட்டீஸ் ரெடியா? ரெடி. ஓகே. ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்க. லெக் க்ளோஸ். ஓபன் யுவர் லெக். ரைட் லெக்க தோள வைக்கணும். ஹிப்ல கை வைங்க. வச்சுட்டு ஹிப்பை டவுன் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இப்போ லெஃப்ட் சைடு தோளை கால் வைங்க. ஹிப்ல கை வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. ஒன் மோர் டைம். லெக்கை கரெக்டாக பார்த்துங்க. தோலை இருக்கணும், ஹிப் கையில் இருக்கணும், ஹிப் கீழே இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8. இப்போ லெஃப்ட் 1 2 3 4 5 6 7 8. குட்டீஸ், செகண்ட் ஸ்டெப். இப்போ இந்த ஸ்டெப் தான் சொல்லி கொடுக்க போறேன். குட்டீஸ் ரெடியா? ரெடி ரெடி. ஓகே, ஓபன் யுவர் லெக். 1 2. இப்போ உங்க ரைட் சைடுல பாடி டர்ன் ஆகணும். உங்க லெஃப்ட் லெக் டோல இருக்கணும். லெஃப்ட் லெக் டோல இருக்கணும். இப்போ ஹிப் மூவ்மென்ட் பண்ணு. ஹிப் மூவ்மென்ட். 1 2. ஓகே, 1 2 3 4 5 6 7 8. ஒன் மோர் டைம். க்ளோஸ் பண்ணுங்க. 1 2. ரைட் லெக் உங்களோட பாடி ரைட் சைடு போகணும். லெஃப்ட் லெக்ல டோ இருக்கணும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. Third step. இப்போ இந்த ஸ்டெப் தான் சொல்லி கொடுக்க போறேன். குட்டீஸ் ரெடியா? ரெடி ரெடி. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் லெக் மூவ்மெண்ட் மாத்திரம் பார்க்க போறோம். ஓகே ரெடி? பவுன்ஸ் 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 பவுன்ஸ். ஓகே, இப்போ ஹேண்ட்ஸ் மூவ்மெண்ட். 1 2 3 4 5 6 7 8. ஹேண்ட்ஸை ஃப்ரண்ட்ல சுற்றணும். ஃபிங்கர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட்ஸை ஃப்ரண்ட்ல சுற்றணும். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இப்போ கிளாப் மூவ்மெண்ட் பார்க்க போகிறோம். லெக்கை வந்து டோல இருக்கணும், பாடி இந்த சைடு திரும்பி இருக்கணும். இப்போ கிளாப் பண்ணணும். 1 2. அதே மாதிரி இந்த சைடு திரும்பணும், லெக்கு டோல இருக்கணும், ஹேண்ட்ஸு 1 2. நல்லா பார்த்துக்குங்க. லெக்கு டோல இருக்கணும், ஹேண்ட்ஸு 1 2 1 2. இப்போ ஸ்டெப் பண்ணி காட்டுறோம். 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. Fourth step. ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்பை தான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஏற்கனவே நீங்கள் பவுன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த பவுன்ஸை திருப்பி பண்ணுறோம். ரெடி? ஒன் மோர் டைம். ஸ்டூடெண்ட் ரெடியா? ரெடி. ஓகே, 1 2 3 4 5 6 7 8. இந்த பவுன்ஸ் பண்ணணும். இப்போ ஹேண்ட்ஸ் மூவ் பண்ண போகிறோம். செஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கணும். செஸ்ட்டை டச் பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடி இருக்கணும். நல்லா பார்த்துக்குங்க. செஸ்ட்டை டச் பண்ணாமல் இப்படி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு வச்சுக்கணும். ஓகே ரெடி? வச்சுக்கிட்டு ரெடி? 5 6 7 கோ. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7
8. Fifth step. ஓகே, இப்போ இந்த ஸ்டெப் தான் சொல்லி கொடுக்க போகிறேன். குட்டீஸ் ரெடியா? ரெடி. ஓகே, க்ளோஸ் லெக். லெக் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ ரைட் சைடு பண்ண போகிறோம். ரைட் லெக் டோல் இருக்கணும். ஃபிங்கர் வந்து ஷேக் பண்ணணும். அப்படி ஷேக் ஷேக் பண்ணி பாருங்கள். ஃபிங்கர் ஷேக். இந்த மூவ் பண்ணோம். ஒன் டைம். ரைட் லெக் ஃபிங்கர் ஷேக். லெஃப்ட் லெக் ஃபிங்கர். ரைட் லெக் ஃபிங்கர். லெஃப்ட் லெக் ஃபிங்கர். இந்த ஸ்டெப் பண்ணும்போது ஹெட் ஷேக் பண்ணி பண்ணணும். அப்போ தான் ஸ்டெப் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ஹெட் ஷேக் பண்ணி பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு பார்த்த 5 ஸ்டெப்பையும் மியூசிக்கோட பார்க்க போகிறோம். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு பார்த்து 5 ஸ்டெப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இந்த 5 ஸ்டெப்பில் உங்களுக்கு எந்த ஸ்டெப் பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஸ்டெப் பிடிச்சிருக்கு? தேர்ட் ஸ்டெப். உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப். ஓகே குட்டீஸ், நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த ஸ்டெப் பிடிச்சிருக்குன்னு. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஒவ்வொரு பேரண்ட்ஸும் மற்ற குழந்தைங்களை விட அவங்கவுங்க குழந்தைகளை திறமையானவங்களாக வளர்க்க விரும்புகிறாங்க. படிப்பு மட்டும் இல்லாமல் டான்ஸ், ஸ்விம்மிங், கராத்தே, ஸ்போர்ட்ஸ் இப்படி எல்லாத்துலேயும் தங்களோட குழந்தைகளோட தனித்திறமைகளை வளர்க்குறதுக்கு அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க. ஆனால் ஒரு சில பயிற்சிகளை குறிப்பிட்ட வயசில் மேற்கொள்கிறது தான் அவங்க உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கும் நல்லது. எந்த வயசில் எந்த பயிற்சியை தொடங்கலாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். டான்ஸ். பெரும்பாலான குழந்தைங்க 5 வயசில் இருந்து டான்ஸ் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுதான் கரெக்டான ஏஜும் கூட. 5 to 9 வயசில் டான்ஸை முறைப்படி கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க உடம்பு மட்டும் இல்லாமல் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். மியூசிக். 4 to 7 வயசு தான் மியூசிக் கற்றுக்கிறதுக்கு ஏற்ற வயசு. இந்த ஏஜ் தான் கருவிகளை கையாளுறதுக்கும் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டான ஏஜ். குழந்தைங்களோட கைகளும் மனசும் இசையின் அடிப்படைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஃபுட்பால். 3 to 5 வயசுக்குள்ளே ஃபுட்பால் விளையாடுறதுக்கு பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வயசுக்குள்ளே தான் குழந்தைங்க ஓடவும் குதிக்கவும் கால்பந்தை வீசி எரிஞ்சு விளையாடுறதுக்குமான சமநிலையை வளர்த்துக்க முடியும். ஸ்விம்மிங். 4 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்க நீச்சல் பயிற்சியை தொடங்கலான்னு அமெரிக்க அகாடமி பரிந்துரை செஞ்சுருக்காங்க. அந்த வயசு தான் நீச்சலுக்கு பொருத்தமான உடல் வளர்ச்சி கொண்டதாக கருதப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு எதில் ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட தனித்திறமைகளை வளர்க்க முயற்சி எடுங்க. தேங்க்யூ.